நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, கௌதமுடைய இந்த அப்பா தான் இந்த எஸ்எஸ்கே அப்படின்ற உண்மை வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல இந்த எஸ்எஸ்கே தான் வந்துட்டு ரேவதியோட புருஷன் அப்படின்ற உண்மை வந்துட்டு வெளிய வந்துருச்சுங்க. ஆனா இருந்தாலும் இப்போ வந்துட்டு எங்க அப்பாவை தேடி தான் வந்தோம். ஆனா எங்க அப்பா வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல. ஆனா உங்களுக்கு வந்துட்டு ஏன் இப்படி ஒரு நிலைமை? எஸ்எஸ்கே தான் உங்களுடைய புருஷனா எதுக்கு வந்து நீங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்கீங்கன்னு எல்லா உண்மையுமே வந்துட்டு தெரியாம நம்ம கௌதம் அந்த ஒரு ரூமை விட்டு வெளியே போக போகிறது கிடையாதுங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானுக்கும் நம்ம இலக்காக்கும் பயங்கர பேர் அதிர்ச்சி. எந்த ஒரு உண்மை வந்துட்டு கௌதமுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதையும் வந்துட்டு தெரிஞ்சிடுச்சு. என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்னு ரெண்டு பேரும் பயந்துட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் ஆல்ரெடி இலக்கிய உனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியுமா? தெரிஞ்ச ஏன் வந்துட்டு என்கிட்ட மறைச்சிருக்க? நீ வந்துட்டு உண்மையிலேயே நம்பிக்கை துரோகி தான். உனக்கு வந்துட்டு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குன்னா அது என்கிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்கணும். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் நம்ம இலக்கியாக்க பயங்கர அடிவில் போதுங்க. ஆனால் இருந்தாலும் இந்த பயறிவு வந்துட்டு எரியல அடுப்பில் இப்போதாங்க எண்ணெயை ஊற்ற போகிறா. ஏன்னா நான் கௌதம் அப்போவே படித்து சொன்னல, இந்த ராஜகுமாரியால் தான் இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இப்படி ஒரு குழப்பமே நடந்துட்டு இருக்குன்னு. நீங்கள் தான் இந்த ராஜகுமாரி இலக்கியவை தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடிட்டு இருந்தீங்க. நான் அப்போவே சொன்னேன், இவளால் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைனால நம்ம எல்லாருமே வந்துட்டு தலைக்கூடிய நிலைமை வரும்னு. போதும் நிறுத்துங்க. இப்போ வந்துட்டு நான் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு திரும்ப எல்லாம் அவன் மேலே போடாதீங்க. இலக்கியா நீயும் சரியில்லை, அதே சமயம் ஜானு நீயும் சரியில்லைன்னு ஒரு பக்கம் நம்ம கௌதம் பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே இப்போ ரேவதியை பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்ட இருந்து நீதி கிடைக்கணுமா, வாங்க மொத்த உண்மையுமே இந்த தக்ஷாஷினி கிட்ட சொல்லி கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையை வந்துட்டு நம்ம சீரடிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு அவன் அவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கான்னு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவே விட போகிறது கிடையாதுங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியமும் ரேவதி இருந்துக்கிட்டு வேணா கௌதம் விடு, அவன் வந்துட்டு என்னை ஏமாத்தினா ஏமாற்றிட்டு போகிறான், அவனோட வாழ்க்கையில் வந்துட்டு நான் இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன்னு ஒரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இப்படியே வந்துட்டு விட போகிறது இல்லைங்க. ஏன்னா இந்த அஞ்சலியும் இந்த கார்த்திக்கும் வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான் இந்த எஸ்எஸ்கேவும் தக்ஷாஷினியும். ஏன்னா இந்த கௌதம் கிட்ட இருக்கிற மொத்த சொத்து பத்தம் கார்த்திக் பேருக்கு மாற்றி அதை அஞ்சலி மூலிமா வந்துட்டு சுருட்டிடலாம் அப்படின்னாங்க ஒரு கேவலமான எண்ணத்துலேயே இருக்கான். ஆனால் பல நாள் திருட ஒரு நாள் வெளியே வருவாங்க. இவங்களுடைய எல்லா முட்டாளத்தனத்துக்கும் கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலில் தட்டு போங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.